வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நம்ம டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 2A அண்டு குரூப் 4க்காக ஒரு டெஸ்ட் சீரிஸ் மாதிரி பார்த்துட்டு வரோம். அதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ளஸ் நம்ம எடுத்த கொஷின்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் தேர்வு 7 தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தமிழ் தேர்வு 7க்கு என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பொருள் தரும் பழச்சொற்கள். ஃபஸ்ட்டு கொஷின், ஒரு பொருள் தரும் பழச்சொற்களை தேர்ந்தெடு. மாலை. மாலைனா பூமாலை, மாலை பொழுது. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 2, இதழ். இதழ்னா நாளிதழ் இல்லைனா உதடு. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 3, பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல். இணையற்ற சொல் பார்த்தீங்கன்னா பனி. ஆன்சர் டி. இணையான சொல் பார்த்தீங்கன்னா இசை, பாடல், ஓசைலாம் இணையான சொல். இணையற்றது பனி. கொஷின் நம்பர் 4, ஒரு பொருள் தரும் பழச்சொற்களில் வாய்வு, தென்றல், வலி, புயல், சூறாவளி என பல்வேறு பெயர்களில் கூறப்படுவது எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா காற்று. ஆன்சர் சி. வாய்வு, தென்றல், வலி, புயல், சூறாவளி எல்லாமே காற்றாக தான் குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 5, ஆதவன், பகலவன், ஞாயிறு ஆகிய சொற்கள் எதை குறிக்கும்? ஆதவன், பகலவன், ஞாயிறு இது எல்லாமே சூரியனை குறிக்கும். எதுனா கதிரவன். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 6, ஒரு பொருள் தரும் பழச்சொற்களில் அருள், பரிவு, கருணை ஆகிய சொற்கள் எதை குறிக்கும்? அருள், பரிவு, கருணைனா இரக்கம். இந்த 4 ஆப்ஷனில் அது இரக்கத்தை மட்டும்தான் குறிப்பிடும். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 7, சூரியன். சூரியனுக்கு பல சொற்கள் பாருங்க. சூரியனுக்கு என்ன பல சொற்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 ஆப்ஷனில் கதிரவன் சரி, ஆதவன் சரி, பகலவன் சரி, ஞாயிறும் சரி. ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி. செகண்ட் பார்த்தீங்கன்னா கதிரவன், பகலவன், திங்கள் கொடுத்துருக்காங்க. திங்கள்லாம் நிலாவை குறிக்கும், சூரியனை குறிக்காது. இது தவறு. வெய்யோன், ஞாயிறு, சந்திரன் கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு. ஆதவன், ஞாயிறு, கடல் கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. சூரியனா கதிரவன், ஆதவன், பகலவன், ஞாயிறு. கொஸ்டின் நம்பர் 8, தலை இச்சொல்லுக்கு இணையான வேறு சொல்லை கண்டறிக. தலைனா முதன்மை இல்லைனா சிரசு. ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 9, தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாதது. ஆன்சர் டி, சிவியல். தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாததுனா சிவியல். கோலம், பயறு, முதிரைலாம் தானியங்களை குறிக்கும் சொல். குறிக்காத சொல்னா சிவியல். கொஷின் நம்பர் 10, ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தருக. கடல். கடல்னா முன்னீர், பௌவம். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 11, சூம்பல், சிவியல், அலியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, கெட்டுப்போன காய்கனி வகை. கொஷின் நம்பர் 12, ஒரு பொருள் தரும் பழச்சொற்கள் இணையை தேர்ந்தெடு. இதில் எது சரியான இணைன்னு பார்த்தீங்கன்னா அணியும் மணப்பும் தான் சரியான இணை. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 13, கொத்து, குலை, தாறு, கதிர் முதலான சொற்கள் எதனை குறிக்கும்? ஆன்சர் டி, குலை வகை. கொஷின் நம்பர் 14, ஒரு பொருள் தரும் பழச்சொற்களில் கொழுந்து வகை. கொழுந்து வகை எதுன்னு பார்த்தீங்கன்னா துளிர், தளிர், குருத்து. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 15, ஒரு பொருள் தரும் இரு சொற்களில் வெய்யோன். வெய்யோன்னா பகலவன், சூரியன். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 16, காடு என்னும் பொருள் தரும் சொல்லை கண்டறி. காடுனா அரண், அடவி. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 17, முகில்.
முகில். முகில்னா கார், கொண்டல், மேகம். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 18. அரும்பு, போது, மலர், வி, செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? இதெல்லாம் பூவி நிலைகள். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 19. வடு, மூசு, கவ்வை, காய்ச்சல் முதலான சொற்கள் எதை குறிக்கும்? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஞ்சு வகை. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 20. பொருந்தாத சொல்லை கண்டறிக. நீர்நிலை பெயர் அல்லாதது எது? கோட்டி. ஆன்சர் டி. இளஞ்சி, கேணி, கூவல்லாம் நீர்நிலையோட பெயர், அல்லாதது கோட்டி. கொஷின் நம்பர் 21. ஒரு பொருள் தரும் பல சொற்கள்ல நிலவு. நிலவுனா திங்கள், சந்திரன். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 12. தில்லம், அலுவம், பதுக்கை, கணையம், அடவி என்னும் சொற்கள் எதை குறிக்கும்? என்னும் சொற்கள் எதனை குறிக்கும் வேறு பெயர்கள்னு பார்த்தீங்கன்னா காடு. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 23. ஒரு பொருள் தரும் பல சொற்கள்ல உலகம். உலகம்னா தரணி, பார். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 24. கடி. கடி. கடினா காவல், விரைவாக. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 25. காற்றை குறிக்காத சொல் பார்த்தீங்கன்னா பொறுப்பு. ஆன்சர் டி. காற்றினை குறிக்காத சொல் பொறுப்பு. கொஷின் நம்பர் 26. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஆறு. ஆறுனா நதி இல்லைனா எண் சொல்லலாம். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 27. தொல்லி, தோல், தோடு, ஓடு ஆகிய சொற்கள் எதை குறிக்கின்றன? இதெல்லாம் பழங்களின் மேற்பகுதியை குறிக்கிறது. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 28. சல, உரு, தவ, நனி, கூர், களி என்ற 6 சொற்களும் ஒரே பொருளை தரும், அவற்றை கண்டறிக. இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா மிகுதி. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 29. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அதில் வயல். வயல்னா பலனம், செய். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 30. நெருப்பு. நெருப்போட ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பார்த்தீங்கன்னா அனல் வரலாம், இல்லைனா கனல் வரலாம். ஆன்சர் ஏ. இதோட பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்களில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் நம்ம எடுத்த கொஷின்ஸும் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்காக 2 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 2 கொஷினுக்கு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, அதே நீங்கள் நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் நமக்கு மோட்டிவேஷன் இருக்கும். இதோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் கொடுத்துருக்கேன். நாளைக்கு என்ன தேர்வுன்னு சொல்கிறதோ நம்ம டெலகிராம் சேனலில் ஈவினிங் அப்டேட் பண்ணுறேன். விசிட் பண்ணி பாருங்கள். ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் தேர்வு இருக்குது. அதோட டாப்பிக்கும்